வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே அவளோட எதிர்பார்த்த ஒரு ஸ்கீம் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசுக்கிட்டேருந்து எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு அற்புதமான ஸ்கீம் வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீபாவளி போனஸாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் ரெடியாக இருக்கும் தமிழக அரசின் ஒரு சூப்பரான ஸ்கீம். இந்த ஒரு சூப்பரான திட்டம் வெளிவந்திருக்கு. இந்த 5000 ரூபாய் எந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்கப் போகிறது, யாருக்கெல்லாம் இது பயன்பெறும், எந்தெந்த அட்டை கிடைக்கப் போகிறது, அதுவும் 3 வகை குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்கப் போகிறது அப்படின்றத ஒரு உறுதியாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த 3 அட்டைகள் என்னென்ன, இந்த 5000 ஸ்கீமில் யார் யார் எல்லாம் பயன்பெறலாம், அதற்கான முழுமையான அப்டேட்டும் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக இருக்க போகுது. எல்லோருக்குமே, அதாவது குடும்ப அட்டை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழக அரசின் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு, தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் ரெடி. தமிழக அரசின் இந்த சூப்பரான திட்டம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒன் ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டு மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்பட்டாலும் மத்திய அரசு ரேஷன் மக்களுக்கு சில உதவிகளையும் செஞ்சிட்ருக்கு. கடந்த வாரங்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளி பரிசாக மக்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைப்பு செய்தார். தமிழகத்தில் பொங்கல் பரிசாக தற்சமயம் தீபாவளி அன்று 5000 ரூபாய் உங்களுக்கு வங்கி கணக்கில் வரவு வைப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. இதற்குண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை விரைவில் போட போகிறாங்க. தமிழகத்தில் மகளிர் உதவித்தொகை 1000 வழங்குவது போக இந்த ரேஷன் கார்டுலேயும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்குது. NPHH, NPY, AY இந்த மாதிரி 3 வகையான ரேஷன் கார்டுகளுக்கு 5000 ரூபாய் வங்கி கணக்கில் வழங்கப்படும். கவலையை விடுங்க. ஸோ பொங்கல் பண்டிகைக்கு எப்படி அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள், வேஷ்டி, சேலை, கரும்பு இந்த மாதிரி பொருட்களை வழங்குவது போல தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா பரிசு பொருளாக 5000 ரூபாய் வழங்க திட்டமிட்டிருக்காங்க. இதற்குண்டான அறிவிப்பு தீபாவளியுடைய முந்தைய 10 தினங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த மாதிரி ரேஷன் சங்கடை மற்றும் 5000 ரூபாய் சம்மந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.